ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டேஸ்க்கான விளாக் வந்து ஒன்று ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மீன் ஃப்ரையும் மீன் குழம்பும் வந்து பண்ண போகிறேன். மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா சாலை மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரைக்கு வந்து வாவல் மீன் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்போவுமே பார்த்திங்கன்னா நான்வெஜ் எடுக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா கலந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கணும். அப்போ தான் அதோட கவுச்சி வாசம் வந்து வராது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் கல் உப்பும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஒரு 2லேருந்து 3 தடவை பார்த்திங்கன்னா நல்லா வந்து டேப் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ரை பண்ணுறதுக்கு தனியாகவும் குழம்புக்கு தனியாகவும் எடுத்துக்க போகிறேன். ஃப்ரை பண்ணுற மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணி இல்லாமல் வந்து இருக்கணும். ஸோ நல்லா வந்து தண்ணி இல்லாமல் வடிகட்டி வந்து எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி நம்ம வந்து மீனில் வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கொஞ்சம் நேரம் ஊறினது அப்படின்னா மீனில் வந்து அந்த மசாலாலாம் இறங்கும். அதுக்காக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா வந்து ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டை வந்து கொஞ்சம் நல்லா தோல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூட நீங்கள் சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து சிக்கன் 65 பவுடர் அப்படின்னா ஃபிஷ் ஃப்ரை பவுடர்லாம் கடையில் கிடைக்கிறதுல அதில் ஏதாவது ஒன்று வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம். அண்டு கூடவே கொத்தமல்லி தழை, கல் உப்பு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து மையாக வந்து அரைச்சிடணும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மசாலாவை மீனில் வந்து நல்லா தடவி ஊற வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து குழம்புக்கு ஆன மீனை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ மசாலாலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டா வந்து போதும். இது கூடவே வந்து உங்களோட அரிசி மாவு இருந்ததுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து அரிசி மாவு வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் கிட்ட மைதா மாவு இருந்தது அப்படின்னா அது கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து அப்ளை பண்ணிட்டேங்க. மசாலாலாம் தடவினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேன் காற்று கீழே வந்து மீனை வந்து வச்சுருக்கேன். கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகட்டும் அப்படின்றதுக்காக. நான் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படின்றதுக்காக எனக்காக பார்த்திங்கன்னா பாலக்கீரை பொரியல் வந்து ஆல்ரெடி நான் வந்து பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓட்ஸ் சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சு வந்து வச்சுருக்கேன். நான் வந்து குழம்பு ஃபிஷ் ஃப்ரைலாம் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து எனக்கு தேவையானதை நான் பண்ணி சாப்பிட்டுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழம்பு வந்து பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், வெந்தயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். இது கூடவே பார்த்திங்கன்னா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து தோல் வந்து எடுத்து வந்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மசாலா வந்து வதக்கி அரைச்சி மீன் குழம்பு பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூடவே இஞ்சி பூண்டு அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க. அப்புறம் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப வதங்கணும்னு கிடையாது. அதோட பச்சை வாசனை மட்டும் போனால் போதும். நீங்கள் ரொம்ப வந்து வதக்கணுன்ற அவசியம் வந்து கிடையாது. தக்காளி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியுமே சரி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் துருவி வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு ஸ்டில் அளவுக்கு வந்து இருக்கும் தேங்காய். அதை வந்து துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வந்து ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது பேஸ்ட் மாதிரி வந்து அரைச்சி வந்து எடுத்துக்கணும். மசாலா வந்து கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாரில் போட்டு அரைச்சி வந்து எடுத்துக்கோங்க.
அரைக்கும் போது தண்ணி சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுற்று மட்டும் சுற்றி வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 1-2 சுற்றினதுக்கப்புறமா இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்கிறோம். நான் வந்து எனக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் மட்டும் இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அது வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு தூள் வந்து சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்ச பவுடர் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் மல்லித்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலாவே சேர்த்து அரைக்கும் போது குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அம்மியில் அரைப்போம் இல்லையா, அரைச்சோப்பிலையோ அந்த மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும். இது கூடவே கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு நல்லா மையாக விழுதாக வந்து அரைச்சிக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காய தக்காளி வதக்கின கடாயை யூஸ் பண்ணி நான் வந்து குழம்பு வந்து பண்ண போகிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நான் வந்து இன்றைக்கி வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதே சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கி வந்தால் போதும். வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம இப்போ வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு ஒரு 1 செகண்ட் மட்டும் நீங்கள் வந்து இந்த எண்ணெயிலே வந்து வதக்கிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ அதனால் அந்த பச்சை வாசனைலாம் வந்து இருக்காது. அதனால் நீங்கள் வந்து ஒரே 1 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி வந்து எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க. நீங்கள் இந்த மெத்தடில் ஒரு நாள் வந்து மீன் குழம்பு வந்து பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும். இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் புளி தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மாங்காய் சீசன் தான், மாங்காய் கிடச்சிதுன்னா மாங்காய் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நல்ல புளிப்பாக இருந்தது அப்படின்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். நான் தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ இந்த கரம் மசாலாவோட பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் ஒரே ஒரு செகண்ட் மட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா நான் வந்து மீனை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ தண்ணி சேர்த்து கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த மாதிரி மீன் வந்து சேர்த்துக்கோங்க. மீன் சேர்த்துட்டு நீங்கள் ரொம்ப நேரம் வந்து அடுப்பில் வந்து வச்சுருக்கக்கூடாது. அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5-10 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இப்போ வந்து குழம்பு வந்து அந்த பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை வந்து நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து பஜ்ஜி போட்டு கொடுத்த எண்ணெய் கொஞ்சம் மிச்சம் இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன். எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா தடவி வச்சுருக்கிற மீன் எடுத்து நம்ம அதில் வந்து சேர்த்துடலாம். நான் வந்து சொன்னேன் இல்லையா, ஃபேன் காற்றுல மீன் வந்து வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே வந்து ட்ரையாக இருக்குது. இப்போ ஃப்ரை வந்து பண்ணி எடுத்துடலாம். சாதம் வந்து ஆல்ரெடி வந்து வடித்தாச்சு. அதே மாதிரி வந்து ரசமும் கூட வந்து வச்சாச்சு. இப்போ ஃப்ரை ரெடி. இப்போ வந்து குழம்பு வந்து ரெடியான்றது பார்த்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வச்சுருந்தாலே போதுங்க, அதிக நேரம் வந்து தேவையில்ல. குழம்பு பாருங்கள், சூப்பராக அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு, கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தேங்காய் எண்ணெய் வந்து ஃபைனலாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வந்து வச்சுருங்க. மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னாடியே வந்து வச்சுட்டு நீங்கள் லஞ்ச் டைமில் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா நல்ல குழம்பு வந்து செட் ஆகிருக்கும். அந்த மீன்லாம் அந்த புளிப்பு காரெலாம் நல்லா வந்து இறங்கியிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து குழம்பு வந்து எப்போவுமே பண்ணி முடிச்சிடுங்க. அதுவும் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து விடும்போது இன்னும் குழம்பு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து லஞ்சு வந்து சாப்பிட போகிறாங்க. இந்த டைமில் குழம்பு பாருங்கள், அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக மேலே வந்து எப்படி வந்து பிரிஞ்சு வந்திருக்குன்னு. இந்த மாதிரி குழம்பு இருக்கும்போது நமக்கு நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாளுக்கான வீடியோ. ஒரு ஈவினிங் டைமில் வந்து
எங்கேயாவது போகலான்னு யோசிக்கும் போது அண்ணனோட வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மால் வந்து இருக்குது. போகிற மால்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மால் வந்து கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போனாலே ஈஸியாக வந்து போயிடலாம். ஸோ ஃப்ரீயாக தானே இருக்கும் அப்படின்றதுக்காக மால் வந்து போயிருந்தோம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாலுக்கு வந்து போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி வந்து போனதில்லை. பாப்பாவும் தம்பி பார்த்தீங்கன்னா அந்த மாலில் வந்து ட்ரெயின் மாதிரி குழந்தைங்கள்லாம் ஏறுறதுக்கு வந்து இருந்தது. ஸோ அதில் ஏறி அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒகன் குட்டிக்கு மட்டும் ஒரு 2 டிஷர்ட் மட்டும் எடுத்தேன். ஏன்னா அவனுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து பர்த்டே வருது. ஸோ அதாவது ஏதாவது ட்ரெஸ் எடுக்கலான்னு பார்த்தா எல்லாமே வந்து ரொம்ப காஸ்ட்லியாக வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் ஒரு 2 டிஷர்ட் மட்டும் நான் வந்து எடுத்தேன். அந்த டிஷர்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 2 டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சும்மா வந்து சுற்றி பார்த்துட்டு வந்து வந்தோம். ஸ்லிப்பர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பயங்கர ரேட்டாக வந்து இருந்தது. ஸோ சும்மா வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். அந்த டே வந்து அப்படியே வந்து முடிஞ்சது.